சென்னை தியாகராயர் நகர் குப்புசாமி தெருவில் அடுக்குமாடி குடியிருப்பில் மூதாட்டியை கொன்று 15 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்கள். சென்னை தியாகராயர் நகரில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியின் மனைவியும் 80 வயது மூதாட்டியுமான ராதா என்பவரை கொலை செய்து வீட்டில் இருந்த 15 சவரன் நகைகளை திருட்டு கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் பாண்டி பஜார் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தடயவியல் துறையினரும் தற்போது சம்பவ இடத்திற்கு வந்து தடயங்களை சேகரித்து வருகின்றனர். சென்னை தியாகராய நகர் குப்புசாமி தெருவில் அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக வசித்து வந்தவர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியின் மனைவியான வயது 80 இவருக்கு. இவரது பிள்ளைகள் வெளிநாட்டிலும் அதே போல வெளி மாநிலங்களிலும் வசித்து வருகின்றனர். வீட்டில் இவர் மட்டும் தனியாக இருந்திருக்கிறார். இந்த நிலையில் இவர் வீட்டில் இன்று பிற்பகல் கொலை செய்யப்பட்டு கிடந்திருப்பதாக அருகில் வசிப்பவர்களுக்கு தெரிய வந்ததை அடுத்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து காவல்துறை உயர் அதிகாரிகள் தற்போது சம்பவ இடத்தில் வந்து விசாரணை நடத்தி இருக்கின்றனர். முதற்கட்ட விசாரணையில் 15 சவரன் நகைகள், அதாவது மூதாட்டியை கொன்று 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை தற்போது காவல்துறை உயரதிகாரிகள் அதே போல தடயவியல் துறையினரும் தற்போது சம்பவ இடத்திற்கு வந்து இந்த தடயங்களை சேகரித்து வருகின்றனர். பரபரப்பான பகுதியில் நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது வீட்டில் தனியாக இருக்கும் மூதாட்டிகள் இவர்களை குறிவைத்து தற்போது சென்னையில் நடக்கும் இது போன்ற சம்பவங்கள் பொதுமக்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செந்தில்.